லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் சாரா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஏசப்பா கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை தகப்பனே ஏசப்பா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை மேய்த்து கொண்டு வந்தமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதிக்க உம்மை துதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஏசப்பா உங்கள் பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் ஆராய்த்து ஏசப்பா ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் அனைத்தும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை நிமித்தம் ஏசப்பா உங்கள் நாமம் மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனை நம்ம அன்பு கூர்ந்து முழு உள்ளத்தோடு நம்ம முழு பெலத்தோடு ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதனை
ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே அப்பா, உம்மை ஆராதிக்கிறது அப்பா, இந்த நல்ல பாக்கியம் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சுதரங்கத்தாவே, எங்களுடைய அப்பா வாழ்க்கையில அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வந்த காலத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுதரங்கத்தாவே, இன்றைய தினம் வரை எங்களை காத்து உயிரோடு அப்பா உம்முடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா இப்பொழுதும் கூட தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராந்துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராந்துயரங்களில் ஆறுதல் தீருதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தீருதல் அளித்திட்ட மாறாத இயேசுவின் ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நிற்கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். நின்கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. ஆமென் அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆமென் தகப்பனே, நாங்கள் துதிக்கும் பொழுது துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஏசப்பா, நாங்கள் துதிக்கிற நாவனால அப்பா நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துதியை சொல்லி வரவே அப்பா எங்களை நீங்க உண்டு பண்ணியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துக்குள்ள
ஆராதனை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்திரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பார்க்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? நம்ம வாழ்க்கையில எப்போதுமே என்ன பிரச்சனை எப்போ வரும் நமக்கு தெரியாது. பல சோதனைகள், பல உபத்திரவங்கள், பல இக்கட்டுகள் நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது உதவி பெறும்பிடத்தில் நாம் யாரிடத்தில் போவோம்? உதவி பெறும்படியாய் யாரிடத்தில் நாம் செல்வோம்? நமக்கு ஒரே ஒரு இடம் உண்டு. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் இப்படியாக. நாம் நாகூம் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் இக்கட்டு நாளிலே நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாகூம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் சூழும்போது உதவி பெறும்படியாய் நாம் யாரிடத்தில் போவோம் என்றால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அவர் நம்மை இருக்கரம் நீட்டி நம்மை வரவேற்கிறார். உங்கள் பாரங்களை என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், பேதுரு சொல்லுகிறார். நாம் 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இக்கட்டு நேரத்தில், சோதனை நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில் நாம் இயேசுவினிடத்தில் வருவோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையுமா இருக்கிறார். அதே போல நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 40 அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாய் இருக்கிறாராம். ஆம், தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமா இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நமக்கு துணையா இருக்கிறார். அது எப்படிப்பட்ட துணையா இருக்கிறார்? அனுகூல துணையா இருக்கிறார். ஆகினாலே இந்த நாளிலே நாம் பிரச்சனைகள் ஊடாக, உபத்திரங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தால், இன்னைக்கு நம் தேவன் நல்லவராய் இருக்கிறார். இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டையாய் இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய சுமைகள் எல்லாம் எடுத்து போட்டு நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். யோபுவுக்கு இழப்பு ஏற்பட்டது. என்னெல்லாம் இழப்பு ஏற்பட்டது? முதலாவது, அவனுடைய சொந்த பிள்ளைகளை அவன் இழந்தான். 2வது, அவன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்தான். அவனுடைய சரீர சுகத்தை இழந்தான். அவனுடைய அந்தஸ்து, மரியாதை எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லோருமே அவனை பார்த்து நிதானம் தவறி பேசினார்கள். அவன் பாவம் செய்தவன் என்று சொன்னார்கள். அவன் மிகவும் துக்கம் அடைந்தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவன் தன் தேவனை மறுதலிக்கவே இல்லை. எல்லா இக்கட்டு நேரத்திலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருந்தான். அவர் என்னை கொன்றுபட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு உறுதியாய் இருந்தான். ஆகினாலே அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக கூட ஜெபிக்க அவன் எப்போதும் இதயம் திறந்திருந்தது. ஆம், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கு ஆண்டவர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே
இப்படிப்பட்ட இழப்பின் நேரத்தில், நீங்கள் தவிக்கும் நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கையா இருங்கள், விசுவாசமா இருங்கள். அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான நன்மைகளினாலே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் நீங்கள் இருப்பீர்கள். இரண்டாவது ஒரு காரியம், எசேக்கியாவின் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாம் அவன் செய்தான். ஆனால் ஒரு நாள் அவன் மரண தருவாய்க்கு வந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணத்தின் விளிம்பில இருக்கிறான், மரிக்க போகிறான். ஆனாலும் மரணத்தை சந்திக்க அவனுக்கு தைரியம் இல்லை. மரணத்தை ஜெயிக்கவே அவன் விரும்பினான். ஆகினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, உமக்கு நலமானதை நான் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்ணீரோடு மன்றாடுகிறான். கர்த்தர் அவன் மன்றாட்டை கேட்டார். அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்தாராம். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு கூட 15 வருஷம் நான் கூட்டுகிறேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா, மரண தருவாய், மரணத்தின் விளிம்பிலே, மரண சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான். கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். மரணம் என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லவா? அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா இருக்கிறார், அவனுக்கு உதவி செய்தார். மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்ப்போம். உபத்திரவத்திலே பவுல் என்ன செய்கிறார்? பவுலும் சீலாவும் கை கால்கள் எல்லாம் தொழுமரத்தில் கற்றப்பட்டு அவர்கள் அடிக்கப்பட்டபடினாலே அவர் சரீரமெல்லாம் மகா வேதனையோடும் தொழுமரத்திலே தொங்கின விதமாகவும் அவர்கள் கர்த்தரை நோக்கி துதித்து பாடுகிறார்கள். உபத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி துதித்து பாடும் பொழுது அந்த இக்கட்டு நேரத்துல கர்த்தர் வல்லமையாய் அவர்களுடைய அந்த சிறைசாலையின் அஸ்திவாரத்தை அசைக்கிறார். கதவுகள் எல்லாம் திறவுண்டு போயின, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயின. பார்த்தீர்களா, கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இக்கட்டு நாளிலே உதவி பெற நாம் யாரிடத்தில் போவோம்? சோதனை நேரத்தில் யாரிடத்தில் போவோம்? உபத்திரத்தின் நேரத்தில் யாரிடத்தில் போவோம்? மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் யாரிடத்தில் போவோம்? இழப்பை சந்திக்கும் போது யாரிடத்தில் போவோம்? யார் நம்மை விசாரிப்பார்? யார் நமக்கு உதவி செய்வார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னொரு காரியம் நாம் பார்ப்போம். தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. இதோ ராஜாவை தவிர யாரையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தது. ஆனால் தானியேல் அதை குறித்து எல்லாம் கவலைப்படவில்லை, அதை குறித்தெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. அவன் எப்போதும் போல 3 வேளையும் இதோ எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதன் முடிவு என்ன? அவனை சிங்க கபியிலே தூக்கி போடும் ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கூட அவன் கர்த்தர் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருந்தான். இக்கட்டான சூழ்நிலை, சிங்க கபியிலே தூக்கி போடும்போது சிங்கங்கள் அடித்து கொண்டு விடும் அல்லவா? ஆனால் கர்த்தர் அரணான கோட்டையா அவனுக்கு இருந்தார். தம் தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஆகினாலே தானியேலுக்கு ஒரு சேதமும் அணுகவில்லை. இக்கட்டு நாளில் யாரிடத்தில் போவோம்? சோதனை நேரத்தில் யாரிடத்துல போவோம்? பிரச்சனை நேரத்தில் யாரிடத்துல போவோம்? கர்த்தரிடத்தில் சொல்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவன் அல்லவா? அவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல, நமக்காக அனுகூல துணையாய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமாய் இருக்கிறார். அடுத்தது நாம் வாசிப்போம். நாம் மனசே என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகம புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 33வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். மனசே தேவனுக்கு விரோதமாய் நடந்தது மாத்திரமல்ல, ஜனங்களையும் வழி தப்பி அவனை வாழ செய்தான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? இதோ அசிரியர்களை அவன் மேல் கொண்டு வந்த போது அசிரியர்கள் அவனை கைது செய்து பாபிலோனுக்கு கொண்டு போனார்களாம். அவனை எப்படி கைது செய்தார்கள் தெரியுமா? முட்களினாலே நெருக்கி அவர்களை கைது செய்து அவர் வெண்கல விலங்கினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்களாம். அப்போது பாபிலோனிலே அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், வேண்டுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தர் அவன் மீது மனதிறங்கி அவனுக்கு கெஞ்சுதலை கேட்டு பாபிலோனிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் சொந்த தேசத்துக்கு வந்து சேர்கிறான்.
பார்த்தீர்களா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய இக்கட்டு நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது, கர்த்தரை நோக்கி கண்ணீர் விடும்போது, கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் இக்கட்டு நாளிலே, துன்பத்தின் நேரத்திலே, பிரச்சனையின் நேரத்துல இங்கும் அங்கும் ஓட வேண்டாம். நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டு, அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் பாதம். அந்த பாதத்திலே நாம் விழுந்து கிடப்போம், கண்ணீர் விடுவோம், மன்றாடுவோம், செபிப்போம், ஆண்டவரிடத்துல கெஞ்சுவோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அடுத்த ஒரு காரியம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது துணிகரமான பாவம் செய்தான். உரியாவின் மனைவியாக பத்சேபாவை அபகரித்துக் கொண்டான். அது மாத்திரமல்ல, உரியாவையும் கொன்றுபட்டான். ஆம், விபச்சாரத்துல விழுந்தான், கொலையும் செய்தான். தேவனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பாவமானது காணப்பட்டது. ஆனால் தன்னுடைய பாவத்துக்காக அவன் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு கர்த்தரை நோக்கி அழுகிறான். ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீ புறக்கணிக்க மாட்டீர். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ எடுத்துக்கொள்ளாதீங்க, பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க என்றெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவன் மீது மனதிருகி அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அல்லேலூயா. பாவத்தில் விழும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு நீதிமான் பாவத்தில் விழும்போது அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். கொஞ்சம் யோசிச்சு, அவன் பாவம் உணர்த்தப்படும் போது எவ்வளோ கலங்கி போவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் கர்த்தர் நம்மை புறக்கணிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். இக்கட்டுக்கு நாளிலே அவர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், நாம் யாபேசு குறித்து நாம் வாசிக்கிறோம். யாபேசின் வாழ்க்கையெல்லாம் வறுமையாய் இருக்கிறது. அவன் வறுமையில உதவி கேட்க யாரிடத்துல போவான்? கர்த்தரை நோக்கி சிம்பிக்கிறான். தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். கர்த்தாவே, என்னையில சோதனையில விழவிடாதீங்க ஆண்டவரை, தீமையிலிருந்தெல்லாம் ரட்சித்தள்ளும் என்றெல்லாம் கேட்கும் போது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் கேட்ட ஜெபத்துக்கு பதில் அருளினாராம். அல்லேலூயா. நம்முடைய அநேக தேவைகள், அநேக குறைகள் இருக்கலாம். ஆனா நம் ஆண்டவர்கிட்ட வரும்போது தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படியாய் நம் குறைவெல்லாம் கிறிஸ்து மேன்மைக்கெல்லாம் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் சிம்சோனை குறித்து வாசிக்கலாம். சிம்சோன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். பரிசுத்த ஆவியான் அவனை விட்டு விலகினான். அவன் சிறைசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். கண்களை எல்லாம் இழந்தான். கர்த்தரை நோக்கி கெஞ்சிக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு மீண்டுமாய் எனக்கு பலன் தாங்க, என் சத்துருகளை சங்கீகரிக்கத்தக்கதாக பலன் தாருங்க, ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். அவனுடைய சிறுமையிலே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார், பலன் தருகிறார். அவன் அப்போது உயிரோடு இந்த நாட்களிலே அழித்த பெலிஸ்தர்களை காட்டிலும் மரிக்கும் போது மரித்தவர்கள் அதிகம் என்று சொல்லப்படுற. சிறுமையில் இருக்கும் போது யாரிடத்திலே போவோம் ஐயா? சிறைப்பட்ட வாழ்வில் யாரிடத்துல போவோம்? அந்த காலத்தில் இருக்கும் போது யாரிடத்தில் போவோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. ஆம், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பேதுரு ஆண்டவரோடு இணைந்திருந்தான், ஆண்டவரோடு போஜனம் பண்ணினான், ஆண்டவரோடு ஊழியம் செய்தான், ஆண்டவரோடு இந்த அற்புதங்கள் எல்லாம் சந்தித்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றெல்லாம் அறிந்திருந்தான். ஆனால் சிலுவை மரணத்தின் போது இயேசுவை மறுதலித்து விட்டான், சத்தியம் பண்ணினான், சபித்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அவன் மனங்கசிந்து அழுகிறான். கர்த்தர் அவனை மீண்டுமாய் அவனை இழந்த ஸ்தானத்துல திரும்பி சேர்த்து கொண்டார். ஆம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் மனங்கசந்து அழுகும் போது நம்ம விழுந்து போனாலும் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம் இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். நாம் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகினாலே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில இழப்பின் நேரத்திலே, மரணத்தின் மத்தியிலே, உபத்திரத்திலே, நாம் சோதனையின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே மற்றும் பாவத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, சிறுமையின் மத்தியிலே, விழுகையிலே நாம் யாரிடத்தில் போவோம்? உதவி செய்ய நமக்கு யார் உண்டு? அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் நம் அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமாய் இருக்கிறார். இக்கட்டு நேரத்துல அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர். அவர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. இந்த காணொலியை காண்ற அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையில் கலந்து போகிறார்கள் என்று நான் அறிய
ஆனால் தேவரி இக்கட்டு நாளிலே நீர் அவர்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த பிள்ளைகளே நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சுமாருக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you everybody.